பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற படத்தின் மூலம் கோலிவுட்ல இயக்குனராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி. அதன் பின்னர் திரௌபதி, ருத்ரதாண்டவம், மகாசூரன் ஆகிய படங்களை இயக்கியிருந்தார். பாமக விசுவாசியான மோகன்ஜி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை மோசமாக விமர்சித்து தன்னுடைய திரைப்படங்கள்ல காட்சிகளை வைப்பார் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருந்துட்டு இருக்கு. அதனாலேயே கடும் ட்ரோல்களையும் விமர்சனங்களையுமே அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. ஆனாலுமே சலிக்காமல் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு நம்ம மோகன்ஜி. தற்போது திரௌபதி 2 படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சின்மயி ஒரு பாடல் ஒன்றை பாடியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்துடைய கொள்கை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் அந்த படத்துல நான் பாடியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல சின்மயி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு மோகன்ஜி கோபப்பட்டாரு. அதன் பின்னர் தற்போது வேறு பாடகியை வைத்து அந்த பாடலை பாட வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கடந்த சில நாட்களாகவே திரௌபதி 2 படம் பற்றி ஊடகங்கள்ல பேசி வந்த மோகன்ஜி அவர்கள், குறிப்பாக நான் ஏதாவது கோயிலுக்கு போனால் என் கையை பிடித்து கொண்டு VIP தரிசனத்திற்கு கூட்டி போவாங்க, ஆனால் பாரஞ்சித் அவர்களை அப்படி கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. சோ இவருடைய பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகளுமே இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவருடைய இயக்கத்துல உருவாகி இருந்த திரௌபதி 2 அப்படின்ற திரைப்படம் இன்று பல இடங்கள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி சுமாரான வரவேற்பு பெற்று வருது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டுமே கலந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.